வெல்கம் டு எம்டி கப்பிள் விலாக். இந்த விலாக் எதுக்காகனா தனுஷ்கோடிக்கு இன்றைக்கி போயிட்டு வந்தோம். அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு அந்த விலாக் வந்து எடுத்திருக்கோம். போகிறப்போ மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன கோவில்லாம் கட்டியிருந்தாங்க. நாங்கள் தனுஷ்கோடி போய் 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. நாங்கள் போகிற டைம் சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏன் தெரில, இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக்கு. வீக்கெண்ட்னால எல்லாருமே வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் எல்லாமே ஹாலிடே ஆயிடுச்சு. வெக்கேஷனுக்கு வந்து எல்லாருமே வருவாங்களா, அதனால் சரியான டிராஃபிக் ஆயிடுச்சு. ஈஸியாக நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து பைக்கில் வந்ததுனால ஈஸியாக வந்துட்டோம். நாங்கள் வந்து பேக்கரியில் போய்ட்டு சிக்கன் பப்ஸ், எக் பப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு பெப்சி இதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக தனுஷ்கோடிக்கு போயாச்சு. பாசி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு போயிட்டு தனுஷ்கோடி முன்னாடி 2 இயர்ஸ் பேக் எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா அந்த எண்டில் வந்து பஸ் எல்லாம் போயிட்டு சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அது ஃபுல்லாக கல் வச்சு அடைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. வேறு சைடு வந்து கடல் உள்வாங்கிருந்துச்சு. இப்போ இந்த சைடு வந்து உள்வாங்கிருந்தது. அதனால வந்து அந்த கல் வச்சு ஃபுல்லாக அந்த ரோட்டை அடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்க கூட இடம் இல்லை. நெக்ஸ்ட்டு கேப் வாங்கலாம்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கேப் வந்து வாங்கினோம். நிறைய செலக்ட் பண்ணோம். அந்த கேப் வந்து வாங்கினோம். அந்த பீச் சைடு வந்து நல்ல வியூவாக இருந்துச்சு. அதனால அந்த கேமரா ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். அந்த கேப்காக அந்த ஃபோட்டோ வந்து எடுத்தோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கூலிங் கிளாஸ்க்கு அந்த கேப்க்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே வந்து எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாங்க கடற்கரையில். அதான் நாங்களும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, தண்ணி ஓவராக தாகமாக எடுத்துச்சு. ஏன்னா சரியான வெயிலாக இருந்ததா, அதனால் அந்த வியூவை பார்த்து தண்ணி குடிக்கிற ஒரு சுகமே தண்ணி அந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் இங்கேருந்து நல்லா கிளம்பி நல்லா விளையாடலான்னு சொல்லி அந்த சைடு அலோவ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு கொஞ்சம் நேரம் காலை தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அது அப்படியே வந்து இந்த வெயிலுக்கு வந்து நல்லா இருந்தது. ரிலீஃபாக நல்லா ஹாப்பியாக வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பாமன் பாலம் தான் நாங்கள் இறங்கி பார்க்கவே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் போகிறப்போ நாங்கள் செம்மையாக இங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அங்கே போய் என்ஜாய் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. அதனால் வரும்போதே நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா வரும்போதே எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கிட்டு வந்து ஈஸியாக இங்கேயே வந்து பார்த்துட்டு ஈஸியாக வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அங்கேயும் போயிட்டு இறங்கி பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வரும்போது அந்த கேப்பெல்லாம் போட்டுகிட்டே தான் வந்தேன். ஏன்னா வெயில் தாங்கலை. அந்த கேப்க்கு வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் மீன் சாப்பாடு கடை. அப்புறம் மீன் அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அங்கேயே பொறிச்சு நல்லா குழம்பு வச்சு இந்த மாதிரி தருவாங்க. அதெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். லைட் ஹவுஸ் யாருமே போக மாட்டாங்கன்னு நினச்சோம். பார்த்தா அங்கேருந்து பார்த்தோம் லைட் ஹவுஸில் நிறைய பேர் இருந்திருந்தாங்க. ஆனால் எங்களால் போக முடியல. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நேராக நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் சர்ச் இதெல்லாம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் சர்ச் இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதனால் சர்ச்சே வந்து போய் பார்க்கல. அதே மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து அந்த இருந்த டயத்துக்கு நாங்கள் வாட்டில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து போகும்போதும் செம்ம டிராஃபிக் தான். தனுஷ்கோடி எண்டு போகும்போதும் சரியான டிராஃபிக்காக இருந்தது. ரொம்பவே டிராஃபிக்காகவே இருந்துச்சு. அதான் ஒரு இது ப்ராப்ளம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு பாமன் பிரிட்ஜ் பார்த்தோம். நிறைய போட் வந்து அதில் வந்து கடந்தது. அங்கே நிற்கவே முடியல. ரோட்டில் நின்று அவ்வளோ ஒன்று காற்று அடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கம்பியை பிடிச்சிட்டு பக்கத்தில் நின்றோம்னா அம்மாடி அப்படி இருக்கும். கீழே பார்த்தா தலை சுற்றிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். சரியான காற்றாக இருந்துச்சு. என் கேப் வேறு பறந்துருமே அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டே நின்றேன். கொஞ்சம் நேரம் நின்றாச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதோட கிளம்பி வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.